வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வருஷம் நமக்கு ரெட்ட தீபாவளி தான் போல. தளபதி அவர்கள் அபிஷியலா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு எப்ப நடக்கும்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை படிக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தமிழக வெற்றி கழக கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நாம் கழக தோழர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பவும் தமிழ்நாட்டு மக்களின் பேரன்புடனும் பேராதரவுடனும் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. கழக கொடியேற்றி விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். நமது மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்கக்கூடிய நமது கழகத்தின் கொள்கை தலைவர்கள், கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டங்களை பிரகடனப்படுத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 27/10/2024 மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வீசாலை கிராமத்தில் நடைபெற உள்ளது என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றி கொள்கை மாநாடு நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் அமைய உள்ள மாநாட்டிற்கான ஆயத்த பணிகளை ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் அதற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்பும் ரொம்ப முக்கியமான வரிகள். இந்நிலையில் நமது முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலும் வெற்றிகரமாக நடத்துவதற்காக தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுகிறேன். விரைவில் சந்திப்போம், வாடகை சூடுவோம். அன்புடன் விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்க தமிழக வெற்றி கழக மாநாடு நடக்குமா நடக்காதாப்பா, மாநாட்டை நடத்த தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு ரொம்ப பல இடங்கள்ல பல விதமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா தமிழ்நாடு இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம கழகத்தோட முதல் மாநில மாநாடு இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். இது ரொம்ப மிகைப்படுத்தலா இருக்கும். ஒன்ஸ் மாநாடு நடந்து முடிஞ்சாட்டி அந்த வைபை பாருங்க, நடக்கக்கூட அந்த வைபை பாருங்க. கண்டிப்பா இருக்கிற கட்சிகளுக்கும் கழகத்திற்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்.